சட்டமய நண்பர்களுக்கு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சாத்தான்குளத்தில் பார்த்திங்கன்னா 2 நபர்கள் போலீஸ் கஸ்டடியில் இறந்துருக்காங்க. அது சம்மந்தமான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இதுபோல் ஒரு சில சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்கவே கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் இது மாதிரி கஸ்டடியல் டெத் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ஒரு விதிமுறைகளோ அல்லது என்னென்ன சட்டங்கள் தேவைப்படும் அப்படின்றது இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, கஸ்டடினா என்னன்றதை பார்த்துருவோம். அது எத்தனை டைப் அப்படின்றத பார்த்துருவோம். கஸ்டடின்றது பார்த்திங்கன்னா 2 கஸ்டடி தான். ஒன்று பார்த்திங்கன்னா போலீஸ் கஸ்டடின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஜுடிஷியல் கஸ்டடி. போலீஸ் கஸ்டடின்றது என்னென்னா, ஒரு பர்சனை ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, ஒரு கேஸ் ஆகுது, அதுக்கப்புறம் அவங்கள ஒரு கைது செய்கிறாங்க. அப்படின்னா அவங்கள கைது பண்ணதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா காவல் நிலையத்தில் அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கும் பார்த்திங்கன்னா அது சரியான கைட்லைன்ஸ், அது பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தோட 12 கட்டளைகள் இருக்குது. அதை பின்பற்றி தான் பார்த்திங்கன்னா ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு நபரை கைது பண்ணதுக்கு அப்புறமோ அல்லது அதற்கு முன்னாடியோ இந்த மாதிரியான ஒரு சில விதிமுறைகள்லாம் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது சம்மந்தமான ஒரு வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்துருக்கோம், மறக்காமல் அதை பாருங்கள், லிங்க் கீழே இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் கஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நபர், ஒரு கைது செய்யப்பட்ட நபர் காவல் நிலையத்தில் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா போலீஸ் கஸ்டடி. ஒரு நபரை போலீஸ் கஸ்டடியில் 24 மணி நேரத்துக்கு மேலே கண்டிப்பாக வச்சிருக்கவே கூடாது. அவரை கண்டிப்பாக மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் சட்டம். ஜுடிஷியல் கஸ்டடி அப்படின்னா என்னன்னா, மேஜிஸ்ட்ரேட்டோட பவரில் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த குற்றவாளி வெளியே போயிட்டு விட்னஸை அழைச்சிருவாங்க அல்லது எவிடன்ஸ் எடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்கள ஜெயிலில் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் கஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா 2 கஸ்டடி. இதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. இல்லீகல் கஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா காவல் நிலையங்களில் எந்த ஒரு சாட்சியமோ அல்லது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்லாமல் ஒரு நபரை சிறைப்பிடித்து வைக்கிற சம்பவங்களும் நிறைய நம்ம ஊரில் நடந்துட்டு தான் இருக்குது. இந்தியாவில் இது வரைக்கும் 2010லேருந்து 2015க்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 நபர்கள், அதாவது 591 நபர்கள் போலீஸ் கஸ்டடியில் இறந்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்போது 2019 அல்லது அதுக்கு முன்னாடி இருக்க 2017 பார்த்தீங்கன்னா என்சிஆர்பி ரிப்போர்ட் படி பார்த்தா 100 பேர் இது வரைக்கும் போலீஸ் கஸ்டடியில் இறந்துருக்காங்க அந்த ஒரு வருஷத்தில். ஆனால் யாருமே இது வரைக்கும் ஒரு கன்விக்ட் ஆகலை அப்படின்ற விஷயம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வேடிக்கையான விஷயமா இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு காவல்துறையோட அந்த அதிகார திமிர் அப்படின்னு தான் நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். காவல்துறை பார்த்தீங்கன்னா நம்ம இப்பயுமே சொல்கிறோம், காவல்துறையில் இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா அந்த தொற்றால் ஒரு இன்ஸ்பெக்டர் இறந்துருந்தாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த தொற்றால் இறந்துருந்தாங்க. அந்த வீடியோ கூட பார்க்குறப்போ ஒரு மிக ஒரு வேதனையை அளிக்கக்கூடிய வீடியோவாக தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த 100 நாட்களுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நம்மளை பாதுகாத்துட்டு வர நிறைய நல்ல காவல் அதிகாரிகள், நல்ல காவலர்கள், நல்ல காவல்துறையினர் எவ்வளோ பேர் இருக்காங்க. இருந்தும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு சில ஆட்களும் இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்றது தான் ஒரு வேதனையான விஷயமா இருக்குது. இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு நமக்கு தோணுது. அவங்க செய்கிற செயல்லாம் பார்த்தா ஒரு சாதாரண ஒரு விஷயம், ஒரு ஷாப்பை மூடலை அப்படின்ற ஒரு காரணத்துக்கு ஒரு கடையை ஒரு தள்ளி திறந்துருக்காங்க, டைம் தள்ளி திறந்துருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஒரு கொலை செய்கிற அளவு போகிறது ஒரு மிக ஒரு மோசமான நிலைமை தான் இருக்குது. அப்போது அந்த காவலர்களோட அல்லது அந்த காவல்துறை அதிகாரியோட மனநிலை எந்த அளவு ஒரு மோசமாக இருக்கும் அப்படின்றத நம்ம எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதில் அவங்க பண்ண ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அந்த எஸ்ஐயை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கான்ஸ்டபிளை அவங்க மீது பணி நடவடிக்கை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கண்துடைப்பு சம்பந்தம் தான். எப்படின்னா, ஒரு தப்பு நடக்குது, அது அன்னைக்கு மூடி மறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதை தான் இவங்க செஞ்சுருக்காங்க. ஆனால் இது கண்டிப்பாக சட்டப்படி நடக்கணும். அப்படின்னா இவங்க 2 பேரை கொலை செய்த அந்த இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு உறுதுணையாக இருந்த எஸ்ஐயோ இல்லை அது கூட இருக்க காவலர்களோ, அதுக்கப்புறம் அங்கே இருந்த வாலண்டியர்ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க மீது கண்டிப்பாக ஒரு கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த குற்றச்சதிக்கு காரணமாக இருந்த எல்லார் மீதும் கண்டிப்பாக இந்த குற்றச்சதி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பிரிவின் கீழும் வழக்கு பதியணும். இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு விசாரணை வச்சு இவங்க எல்லாரும் மீதும் வழக்கு பதிவு பண்ணி ஒரு உள்ள வச்சா மட்டும்தான், சிறையில் அடைச்சா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இதற்கான ஒரு நீதி கிடைக்கும் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயமா இருக்கு. 2017 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 பேர் இறந்திருக்கத என்சிஆர்பி ரிப்போர்ட் சொல்லுது. அதில் பார்த்தீங்கன்னா 58 பேர் ரிமாண்ட் பண்ண, அதாவது அவங்க
ஒரு ஜுடிஷியல் கஸ்டடிக்கே போகலை, ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து 58 பேர் இறந்துருக்காங்க. மீதமுள்ள நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் கஸ்டடியில் இறந்துருக்கதான் வந்து அந்த ரிப்போர்ட் சொல்லுது. இந்த வழக்கு சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 33 காவல் அதிகாரிகளை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 42 பேர் மேலே வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து இது வரைக்கும் வந்து அக்யூட்டல் பண்ணியிருக்காங்க, அதாவது விடுதலை செஞ்சுருக்காங்க. இதில் யாரையுமே வந்து இது வரைக்கும் கன்விக்ட் பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயம்தான் வந்து ஒரு மிக மிக ஒரு வேதனையாக இருக்குது. காரணம் என்னென்னா, பொதுவாக வந்து இந்த மாதிரி ஒரு சில இந்த கஸ்டடி டெத் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு எந்தெந்த ஆதாரம்லாம் வந்து இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக அவங்க கலைச்சிருவாங்க. அதற்கான ஒரு முழு அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஒரு அதிகார போர்வைக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். வந்து நம்ம எப்பயுமே வந்து சொல்கிறது தான், ஒரு காவல் அதிகாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக மிக ஒரு பெரிய ஒரு அதிகாரத்தில் இருக்கிறதா வந்து அவங்க நினச்சிக்கிட்டு இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே வந்து அவங்க பார்ப்பாங்க. காரணம் என்னென்னா, அவங்கள வந்து ஒரு சரியான ஒரு மானிட்டர் பண்ணுறதுக்கான எந்த ஒரு வழியும் நம்ம சட்டத்தில் இல்லை அப்படின்றது தான் வந்து ஒரு வேடிக்கையான விஷயம். ஒரு போலீஸ்காரங்க எது பண்ணாலும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தப்பு இல்லை, அவங்க வந்து எது பண்ணாலும் வந்து குற்றத்தை குறைக்க தான் பண்ணுறாங்க, அவங்க வந்து லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுறாங்க, இப்படி தான் வந்து போதையை தவிர்த்து அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க செய்கிற இது மாதிரியான தவறுகள், அதுக்கப்புறம் ஏதாவது கொலையே செஞ்சால் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து யாருமே பேசப்படுறது கிடையாது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகார திமிரில் இருக்கிறதுனால அவங்க எது பண்ணாலும் வந்து ஒரு சரியாக இருக்கும், நம்மளை வந்து யாரும் எதுவுமே கேட்க முடியாது அப்படின்ற அந்த ஒரு திமிரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பண்ணுறாங்களே தவிர்த்து எவ்வளோ நல்ல அதிகாரிகள், எவ்வளோ நல்ல காவலர்கள், எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்காங்க, தமிழகத்திலுமே வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க. இருந்தாலும் இது மாதிரி ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு சாதாரண ஒரு ஆட்கள் மீது வந்து இது மாதிரி ஏவி விட்டு இது மாதிரியான கொலைகள் பண்ணுறது வந்து வாடிக்கையாகவே இருக்குது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் நம்ம சொல்ல மறந்துட்டோம். என்னென்னா, ஒரு நபரை வந்து கைது பண்ணுறாங்க அப்படின்னா அவரை கைது பண்ணதுக்கு அப்புறமா அவரை வந்து ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் கொண்டு போவாங்க. அதாவது மெடிக்கல் ஒரு டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லாக ஒரு செக்அப் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜிஸ்ட்ரேட் கிட்டே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதே போல் அவங்க ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி மெடிக்கல் செக்அப், அதாவது ஒரு நபரை விசாரணைக்கு அழைக்கிறதுக்கு முன்னாடியும் விசாரணை முடிந்ததுக்கு பின்னரும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்கள வந்து ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டுக்கு வந்து உள்ளாக்கணும்ன்றது தான் வந்து சட்டம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க ஒரு 7 ட்ரெஸ்ஸஸ் வந்து மாற்றிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து எப்படி நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஹாஸ்பிட்டல், அதாவது ஒரு செக்கப் வரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸை மாற்றி கூட்டு வந்திருக்கலாம். மெடிக்கல் செக்கப் பண்ண அந்த டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டரோ அல்லது அதற்கான காவல் அதிகாரிகளோட ஆட்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லலாம். காரணம் என்னென்னா, கண்டிப்பாக வந்து அவங்க ப்ளீடிங்கை பார்க்காம அவங்க வந்து ஒரு செக்கப் பண்ணி இவர் வந்து ஃபிட்டு அப்படின்னு சொன்னது வந்து ஒரு மிக மிக ஒரு வேதனைக்குரிய விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் ஜெயில் அத்தாரிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கஸ்டடி, அதாவது ஜெயிலுக்கு கொண்டு வரப்பே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த ட்ரெஸ்ஸஸில் வந்து ரத்தக்காரம் இருந்ததாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஜெயிலில் போய் இறந்தாங்களா அல்லது ஜெயிலில் வந்து இவங்க போய் வேறு ஏதாவது அவங்கள ஒரு மறுபடியும் வந்து ஒரு ப்ரூட்டல் பண்ணி வந்து அவங்கள இறக்க வச்சாங்களா அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக தெரியல. அது எல்லாமே ஒரு சரியான விசாரணைக்கு அப்புறம் தான் வந்து தெரிய வரும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு, இது மாதிரி நடக்காமல் ஃப்யூச்சரில் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் விஷயம், ஒரு காவல் அதிகாரி தன்னோட பணியில் இருக்கப்போ வந்து இது மாதிரியான ஒரு கஸ்டடி டெத்தை வந்து நடத்துகிறாரு அப்படின்ற அந்த ஒரு முகாந்தரம் கிடைத்தாலுமே போதும். அவங்கள வந்து எந்த ஒரு பணியிடை மாற்றமோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சஸ்பெண்டோ அல்லது வந்து இது மாதிரிலாம் இல்லாமல் அவங்க வந்து அவங்களோட கஸ்டடியில் இருக்கப்போ ஒரு நபர் இறந்துடுறாங்க. அதாவது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் டெத்து கிடையாது, ஒரு அன்நேச்சுரல் டெத்துக்கு, அதாவது வாலண்டியராக வந்து இவங்க வந்து ஒரு துன்புறுத்தி சாவடிக்கிறாங்க. அது மாதிரியான இருக்க சமயத்தில் அவங்களோட அந்த ஒரு பதவி, அந்த அதிகாரம், எந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அதை பண்ணுறாங்களோ ஃபஸ்ட்டு வந்து அதை அவங்க பறிக்கணும். மட்டும் இல்லாமல் இது மாதிரியான அந்த கஸ்டடி டெத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு கண்டிப்பாக வந்து போகவே கூடாது. ஸ்டேட்டுக்கு போகாமல் நேரடியாக வந்து இந்த மாதிரியான வழக்குகளை சிபிஐக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உடனே வந்து அந்த விசாரணை ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக இது வந்து ஃபியூச்சரில் கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் வந்து இருக்குது. கண்டிப்பாக வந்து எல்லா காவல் நிலையங்களையும் வந்து சிசிடிவி கேமரா இருக்கணும். அந்த சிசிடிவி கேமராவில் இருக்கிற அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரிசர்வ் பண்ணி கண்டிப்பாக காவல்துறையினர் வந்து வைத்திருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆல்ரெடி இருக்குது. இது எதுவுமே வந்து கண்டிப்பாக அவங்க செய்ய மாட்டாங்க, அவங்க இடம் தானே அப்படின்ற அந்த ஒரு அதிகார திமிரில் வந்து இது மாதிரியான விஷயங்கள் எதுவுமே வந்து அவங்க ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. இது வந்து ஒரு சரியான முறையில் அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கணும். ஒரு நபரை இன்னைக்கு கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னா அன்னன்னைக்கு எப்படி ஒரு காவல் நிலையத்தில் வந்து ஒரு ஜெனரல் டைரி இருக்கோ அதே போல் இந்த மாதிரியான அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மொத்தமும் வந்து ஒரு சரியான அதிகாரிகளிடம் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கப்படணும் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்ததுன்னா இது மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்காது. அப்படி இது எதுவுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கஸ்டடிக்கு எடுத்துகிட்டு போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான கைட்லைன்ஸ் இப்போ இருக்கிறத விட இன்னும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கைட்லைன்ஸ் கொடுக்கணும். அல்லது
தனியாக ஒரு சட்டமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டடி டேட்டில் வந்து இறக்குறாங்க அப்படின்னா அதற்கான அதிகாரிகளுக்கு வந்து மிக மிக ஒரு கடுமையான தண்டனை 3 வருஷம் 4 வருஷம் இல்லாமல் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுள் தண்டனையோ அல்லது தூக்கு தண்டனையோ கொடுக்குற மாதிரி சட்டங்களை ஏற்றினால் மட்டும்தான் வந்து இது மாதிரியான விஷயங்கள் ஃபியூச்சரில் நடக்காமல் இருக்கும். மிக மிக இது வந்து ஒரு வேதனையான விஷயம். காரணம் என்னன்னா, எத்தனையோ ஒரு நபர்கள் வந்து எத்தனையோ ஒரு அப்பாவி மக்களை வந்து காவல்துறையினர் வந்து கொண்டுட்டு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு சூழலாக இருக்குது. இது ஃபியூச்சரில் நடக்காமல் இருக்கிறதுக்கு இது மாதிரியான சட்டங்களை ஏற்றினால் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு மறுபடியும் ஒரு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறுபடியும் ஒரு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.